வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு சம வைரலான விஷயத்தை பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது தமிழ்நாட்டுல இருக்கிற குடும்பங்களுக்கு அரசாங்கம் ஒரு பெரிய தொகையை கொடுக்க போகுதுன்னு ஒரு செய்தி இணையத்துல பயங்கரமா பரவிட்டு இருக்கு. அத பத்தி தான் நாம முழுசா அலச போறோம். ஆமாங்க. அந்த தொகை எவ்வளோ தெரியுமா? 12,000 ரூபாய். மத்திய அரசாங்கம் கோடிக்கணக்கான மக்களோட பேங்க் அக்கவுண்ட்ல இந்த பணத்தை போட போறதா ஒரு வீடியோ ரொம்ப வைரல் ஆயிட்டு இருக்கு. அப்போ இது நிஜமாவே நடக்க போகுதா இல்ல இது வெறும் வதந்தியா? இந்த மாதிரி செய்திகள் வரும்போது நாம ஒரு குடிமகனா இது எப்படி பார்க்கணும்? சரி, இன்னைக்கு நம்மளோட வேலை என்னன்னா அந்த வீடியோல உண்மையிலே என்னதான் சொல்றாங்க, ஏன் இந்த விஷயம் இப்ப திடீர்னு கிளம்புது, இதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் கணக்குகள் என்னன்னு எல்லாத்தையும் நம்ம ஒண்ணு விடாம பார்க்கலாம். முதல்ல இந்த செய்தி எங்கிருந்து கிளம்புதுன்னு பார்க்கலாம். அந்த வீடியோ சொல்றபடி பார்த்தா இதுக்கு முழு காரணமும் தமிழ்நாட்டுல இருக்கிற கடுமையான அரசியல் போட்டிதாங்க. குறிப்பா வரப்போற 2026 சட்டமன்ற தேர்தலை மனசுல வச்சுதான் இந்த வதந்தி பரப்பப்படுதுன்னு சொல்லப்படுது. இதுல ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இது ஒரு அரசியல் பதிலடியா பார்க்கப்படுது. அதாவது இப்ப ஆட்சியில இருக்கிற திமுக அரசு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மகளிர் உரிமை தொகை கோடைக்கால நிவாரணம்னு சேர்த்து ஒரு 5,000 ரூபாய் கொடுத்தாங்க இல்லையா? அந்த பிரபலமான திட்டத்தை முறியடிக்கவும் மக்களை கவரவும் தான் பாஜக 12,000 ரூபாய் கொடுக்க போறதா ஒரு திட்டம் தீட்டுறதா அந்த வீடியோ சொல்லுது. பாத்தீங்களா அரசியல்ல எப்படி ஒரு போட்டி நடக்குதுன்னு? இது ஏதோ சாதாரணமா பேசிக்கிற விஷயம் இல்லையா? மத்திய அமைச்சர் அமித்ஷா அப்புறம் இங்க தமிழ்நாட்டுல இருக்கிற பாஜக தலைவர்கள் எல்லாம் கலந்துகிட்ட ஒரு பெரிய மீட்டிங்ல இத பத்தி விவாதிச்சதா அந்த வீடியோல சொல்றாங்க. அதாவது மாநில அரசு கொடுத்த 5,000தோட தாக்கத்தை குறைச்சு அதை விட ஒரு பெரிய தொகையை நேரடியா மக்களுக்கு கொடுக்கணும்னு பிளான் பண்ணிருக்காங்களாம். சரி, அப்போ அடுத்த கேள்வி. இவ்ளோ பெரிய தொகையான 12,000 ரூபாய்க்கு அரசாங்கம் எங்கிருந்து பணம் கொண்டு வரும்? அதுக்கும் அந்த வீடியோல ஒரு விளக்கம் இருக்கு. இங்க நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த 12,000 ரூபாய்ங்கிறது ஒரு புது திட்டம் கிடையாதாம். ஏற்கனவே மத்திய அரசு கிட்ட இருந்து நமக்கு வர வேண்டிய பல திட்டங்களோட நிலுவைத் தொகைகளை ஒன்னா சேர்த்து ஒரே பேமெண்டா கொடுக்க போறதா அந்த வீடியோ சொல்லுது. அதாவது புது பணம் இல்ல, ஆனா இருக்கிற பணத்தை ஒன்னா திரட்டி கொடுக்கறது. அப்போ எந்தெந்த திட்டங்களோட பணத்தை எல்லாம் சேர்க்க போறாங்க? அந்த வீடியோ சொல்றபடி விவசாயிகளுக்கான PM கிசான் திட்டத்திலிருந்து வராத பாக்கி பணம், கேஸ் சிலிண்டருக்கு நாம வாங்காத மானியம், உர மானியத்துல நிலுவையில இருக்கிற தொகை, இந்த மாதிரி பல மத்திய அரசு திட்டங்கள்ல இருந்து வர வேண்டிய பணத்தை எல்லாம் ஒன்னா சேர்த்து தான் இந்த 12,000 ரூபாய் கொடுக்க போறாங்களாம். இதுக்கு பின்னால ஒரு சைக்காலஜிக்கல் கணக்கும் இருக்கு. அப்பப்போ சின்ன சின்ன தொகையா கொடுக்கறதை விட இப்படி ஒரே தடவையா ஒரு பெரிய தொகையை நேரடியா பேங்க் அக்கவுண்ட்ல போட்டா அது மக்கள் மனசுல ரொம்ப ஆழமா பதியும்னு நினைக்கிறாங்களாம். ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும்னு அந்த வீடியோல சொல்றாங்க. சரி, இப்ப அடுத்த கட்டத்துக்கு போலாம். ஒருவேளை இந்த திட்டம் நிஜமாவே வந்துட்டா நாம அதுக்கு எப்படி தயாராகிறது? அதுக்கும் அந்த வீடியோல சில ஆலோசனைகள் கொடுத்திருக்காங்க. அதை பத்தி இப்ப பார்க்கலாம். முதல்ல அவங்க சொல்ற முக்கியமான விஷயம், எந்த அரசாங்க உதவியா இருந்தாலும் சரி, நம்ம கிட்ட இருக்கிற டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டா அப்டேட்டடா இருக்கணுங்கிறது தான். இது ரொம்ப முக்கியம். ஏன்னா இதுக்கு முன்னாடி மாநில அரசு பணம் போடும்போது கூட நிறைய பேருக்கு இந்த மாதிரி டாக்குமெண்ட் பிரச்சனையால பணம் வராம போச்சு இல்லையா? அதையெல்லாம் மனசுல வச்சுதான் இந்த அறிவுரையை சொல்றாங்க. அந்த வீடியோல ஒரு செக்லிஸ்டே கொடுத்திருக்காங்க. உதாரணத்துக்கு, நீங்க PM கிசான் திட்டத்துல இருந்தீங்கன்னா உங்க EKYC எல்லாம் சரியா முடிச்சிருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் ரொம்ப முக்கியமா உங்க பேங்க் அக்கவுண்ட் NPCIயோட லிங்க் ஆயிருக்கணும். அப்பதான் நேரடியா பணம் வரும். அதே மாதிரி உங்க கேஸ் ஏஜென்சில உங்க ஆதார், பேங்க் விவரங்கள் எல்லாம் சரியா இருக்காங்க ஒரு தடவை பார்த்துக்க சொல்றாங்க. சரி, இப்போ எல்லாத்தையும் விட முக்கியமான கேள்விக்கு வருவோம். இந்த பணம் நிஜமாவே வருமா? வரதா இருந்தா எப்போ வரும்? அந்த வீடியோலேயோ ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்றாங்க. அது என்னன்னா, இதுவரைக்கும் இது எங்களுக்கு கிடைச்ச தகவல் மட்டும்தான், அரசாங்கம் அதிகாரப்பூர்வமா இதையும் அறிவிக்கல. சோ இப்போதைக்கு இது ஒரு உறுதிப்படுத்தப்படாத தகவலா, அதாவது ஒரு வதந்தியா தான் நம்ம பார்க்கணும். ஆனாலும் இது எப்போ அறிவிக்கப்படலான்னு ஒரு கணிப்பையும் அந்த வீடியோ முன்வைக்குது. இப்போதைக்கு இது சம்பந்தமா ரகசிய மீட்டிங்கள் நடக்கிறதாவும், கூடிய சீக்கிரம் பிரதமர் நரேந்திர மோடி தமிழ்நாட்டுக்கு வர்றப்போ தேர்தல் தேதி அறிவிக்கிறதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி இந்த வரலாற்று சிறப்புமிக்க அறிவிப்பை வெளியிடலான்னு அவங்க யூகிக்கிறாங்க. ஒரு பெரிய அரசியல் நிகழ்வுல அறிவிச்சா அதோட தாக்கம் அதிகமா இருக்கும்னு கணக்கு போடுறாங்க போல. சோ இப்போதைக்கு இது என்ன நிலைமையில இருக்குன்னு கேட்டீங்கன்னா, வரப்போற 2026 மாநில தேர்தலை குறி வச்சு தீட்டப்படுற ஒரு அரசியல் மாஸ்டர் பிளான் அப்படிங்கிற கட்டத்துல தான் இருக்குன்னு அந்த வீடியோ முடிக்குது. அப்போ வதந்தியா பரவிட்டு இருக்கிற இந்த மெகா திட்டம் நிஜமாகுமா? இல்ல இது வெறும் ஒரு பெரிய அரசியல் சதுரங்கத்துல ஒரு காய் நகர்த்தலா மட்டுமே இருந்துடுமா? இந்த கேள்வியோட தான் அந்த வீடியோ நம்மளை யோசிக்க வைக்குது. இது மாதிரி தகவல்கள் வரும்போது நாம அதை எப்படி பார்க்கணும்? அரசியல்ல வாக்குறுதிகளுக்கும் வதந்திகளுக்கும் என்ன வித்தியாசம்னு புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். தமிழ்நாட்டில் இருக்கிற பலரும் இது அடுத்து என்ன ஆக போகுதுன்னு ரொம்ப ஆர்வமா கவனிப்பாங்க. அதுல சந்தேகமே இல்லை.